வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மிக வேகமாக ஆரம்பிக்க போது நிறைய மாணவர்கள் படித்தா சென்னை ரீஜன்லாம் சார் இன்ஜினியரிங் படிக்கணும், சென்னையில் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார் அப்படின்னு இருப்பீங்க. அதாவது வந்தாரை வாழ வைத்த ஒரு ஊர் தான் சென்னை. இந்த சென்னை ரீஜனில் ஒரு 10 மாவட்டங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அடிப்படையில் வருது. அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அப்புறம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, அப்புறம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம். இந்த 10 மாவட்டங்களில் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் எதுங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக நல்ல காலேஜ் போகிறதுக்கு ரொம்பவே நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது மாணவர்களே எங்கெங்கேயோ இன்ஜினியரிங் படிக்கணும்னு போகிறாங்க, கடைசியாக சென்னைக்கு தான் வேலையை தேடி வர்றாங்க. காரணம் என்னன்னா அவ்வளோ ஐடி கம்பெனிஸ் சென்னையில் தான் இருக்குது. ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கம்பெனிஸ், கோர் ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. ஸோ சென்னையில் படிக்கிறது ரொம்பவே நல்லது தான். இருந்தாலும் பல மாணவர்கள் கோயம்புத்தூர் ரீஜனில் படிக்கணும்னு ஆசையோடு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே தலைசிறந்த கல்லூரிகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் அந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்குங்க, கோயம்புத்தூர் ரீஜன் போகிறவங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான். அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி, எம்ஐடி, அதுக்கப்புறம் ஏசிடி, சாப் கேம்பஸ், இந்த 4 கேம்பஸை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே கிண்டியில் இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சூப்பரான ஒரு காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய குரோம்பேட்டில் இருக்குது. இது எம்ஐடி கேம்பஸ், இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு சூப்பரான ஒரு காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய கிண்டிலேயே, இது வந்து ஏசிடி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஒரு ஃபேமஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போதும், கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கன்ஃபார்ம். அதே போல் அடுத்த காலேஜ் வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், அதாவது சாப் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டியோடது. இங்கே பி பிளான் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இதுவுமே கிண்டியில் தான் இருக்குது. இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்எஸ்என். நான் உங்களுக்கு சொல்ல வேணுமா, எஸ்எஸ்என் கிடைச்சாவே போதுன்னு நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக எஸ்எஸ்என் காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல கல்லூரி. அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்குது. கண்டிப்பாக இந்த காலேஜுமே ஒரு பழமையான ஒரு பெருமையான கல்லூரி. இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கல்லூரியில் இந்த கல்லூரியுமே ஒரு முதன்மையான ஒரு கல்லூரி. இதையுமே நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. ஆர்எம்கே காலேஜ் ரொம்பவே பழமையான கல்லூரி. இந்த காலேஜுமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்த காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்குது. இது ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்விசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜையும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு சூப்பரான காலேஜ், கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். லொயாலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, லொயாலாங்கிற பேருக்கே நீங்கள் இங்கே படிக்கலாம். லொயாலா காலேஜ் நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. சூப்பரான ஒரு காலேஜ், இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இதுவுமே என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்ல பிளேஸில் இருக்குது. இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்த காலேஜ் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது நம்மளுடைய ராமாபுரத்தில் இருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ராமாபுரத்திலேயே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளியேட்டட் காலேஜ். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம், நல்ல காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம தாம்பரத்தில் இருக்குது. இதுவுமே என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இங்கேயுமே போய் படிக்கலாம், நல்ல காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் பொன்மாரில் இருக்குது. இதுவுமே என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்ல பிளேஸை பிடிச்சி நல்ல ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ். கண்டிப்பாக இது வேலூரில் இந்த ரீஜனில் வரனால நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் எடுத்து படிக்கலாம், சூப்பரான ஒரு காலேஜ். அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், சூப்பரான ஒரு காலேஜ், நம்மளுடைய ஓஎம்ஆரில் தான் இருக்குது. இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சவிதா யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி, இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த காலேஜில் அதிக இன்டேக் இருக்குது. ஆனால் வேக வேகமாக இந்த காலேஜில் எல்லாத்தையுமே சீட்டெல்லாம் நிரம்பிடுது. கண்டிப்பாக நீங்கள் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கேயோட இன்னொரு ஒரு காலேஜ், இதுவுமே நம்ம திருவள்ளூரில் தான் இருக்குது. இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம், நல்ல என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்த காலேஜுமே இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவுமே ஆர்எம்கேயோட இன்னொரு ஒரு குரூப் தான். ஸோ இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நல்ல காலேஜ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியிலே இருக்குது பக்கத்திலேயே. ஸோ இந்த காலேஜுமே நீங்கள் எடுத்து படிக்கலாம், ஒரு சூப்பரான காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உள்ளேயே இந்த காலேஜ் இருக்குது. இதுவுமே என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்ல பிளேஸை பிடிச்சிருக்கு, தாம்பரத்தில் இருக்குது. இதையுமே நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ், ரீஜனல் கேம்பஸில் இதுவுமே வரும். ஃபீஸ் குறைவாக உங்களுக்கு கட்ட முடிஞ்சுன்னா இந்த காலேஜ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். கண்டிப்பாக இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு காலேஜ்.
இது நம்மளுடைய கிண்டியில தான் இருக்கு. கண்டிப்பா வந்து இது சிப்பட்னு சொல்லுவாங்க. இங்க மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்லாம் இருக்கு. இதை எடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா 100% உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில ரொம்ப பழமையான காலேஜ், அதாவது கோடம்பாக்கத்துல இருக்கு. இதையுமே நீங்க சூஸ் பண்ணலாம், நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட இன்னொரு கேம்பஸ். இந்த காலேஜுமே ஒரு சூப்பரான காலேஜ், இதையுமே நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த காலேஜுமே நீங்க எடுத்து படிக்கலாம். அடுத்து யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய விழுப்புரத்துல ஒரு ரீஜனல் கேம்பஸ் இருக்கு. இதுவுமே சூப்பரா இருக்கும், அந்த காலேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மி, இந்த காலேஜில் நீங்க படிக்கலாம். அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, என்ஏஆர்எஃப் ரேங்கில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இந்த காலேஜை நீங்கள் விட்டுறக்கூடாது, சூப்பரான ஒரு காலேஜ், இதையுமே படிக்கலாம் இங்கேயுமே போய். அடுத்த காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திண்டிவனத்தில் ஒரு ரீஜனல் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட இருக்கு. இங்கே ஃபீஸ் ரொம்பவே கம்மி, இங்கேயுமே நீங்கள் போய் படிக்கலாம், நல்ல காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்குது, ரெட் ஹில்ஸில். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த காலேஜ், கண்டிப்பாக நீங்கள் இதையுமே சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து நம்மளுடைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இப்போ வளர்ந்து வரக்கூடிய கல்லூரியில் இதையுமே பார்க்கப்படுது, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலேஜ். இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இருக்குது, இந்த காலேஜ்லையுமே நீங்கள் படிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருவண்ணாமலையில் ஒரு காலேஜ் இருக்குது. இதுவுமே ஒரு அருமையான காலேஜ், இங்கே ஃபீஸ் ரொம்பவே கம்மி. இந்த ரீஜனில் வரனால இந்த காலேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூப்பராக இருக்கும், இந்த காலேஜ்லேயே நீங்கள் படிக்கலாம். அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்டெக் மல்டிடெக்னா வேல்டெக்குங்கிற குரூப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூனிவர்சிட்டி வேற, இவங்க வேல்டெக் மல்டிடெக்ங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அப்ளியேட்டர் காலேஜ். இந்த காலேஜ் நீங்கள் படிக்கலாம், ஆவடியில் தான் இருக்குது, சூப்பரான ஒரு காலேஜ். வேல்டெக் ஹைடெக்னு ஒரு காலேஜ் இருக்குது, 2வது கேம்பஸ், இதுவுமே ஆவடியில் தான் இருக்குது. இந்த காலேஜ்லேயே நீங்கள் படிக்கலாம், சூப்பரான ஒரு காலேஜ். அடுத்து வந்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் சூப்பராக இருக்கும், இதுவுமே நல்லா இருக்கும், நீங்கள் எங்கேயுமே போய் படிக்கலாம். அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்குது. ஸோ இங்கேயுமே நீங்கள் படிக்கலாம், ஸோ சூப்பராக இருக்கும் இந்த காலேஜுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் டாக்டர் வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவுமே பிரின்ஸ் ஸ்ரீ பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜோட இன்னொரு கேம்பஸ், இங்கேயுமே நீங்கள் படிக்கலாம், இதுவுமே நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்குது. இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ், இங்கேயுமே நீங்கள் படிக்கலாம், நல்ல காலேஜ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லொயாலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, லொயாலா காலேஜ் ஆஃப் அந்த ஐகாம்ங்கிறது வேற, இது வந்து வேற, இங்கேயுமே நீங்கள் படிக்கலாம், இதுவுமே ஒரு நல்ல காலேஜாக தான் பார்க்கப்படுது. அடுத்து வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, இதுலையுமே படிக்கலாம், இதுவுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு காலேஜ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்குது, இங்கேயுமே நீங்கள் போய் படிக்கலாம், சூப்பராக இருக்கும் இந்த காலேஜுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்குது, இங்கேயும் நீங்கள் படிக்கலாம், இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரித்திஷா இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் தான் இருக்குது, ஸோ இங்கேயுமே நீங்கள் படிக்கலாம், நல்ல கல்லூரியாக தான் பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது நம்மளுடைய தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தனலட்சுமியை சொல்கிறேன், இது நல்லா இருக்குது. இந்த காலேஜுமே நம்மள்ட்ட ஒரு பையன் கூட டேரெக்டாக பேசியிருந்தார், இந்த காலேஜ் சூப்பராக இருக்குது, நீங்கள் படிக்கலாம் இந்த காலேஜுமே. அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனந்த் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க, ரொம்பவே டிசிப்ளினான ஒரு இன்ஸ்டிடியூட், கண்டிப்பாக நீங்கள் இங்கே படிக்கலாம், நல்ல காலேஜ் தான். இது நம்ம ஓஎம்ஆரில் தான் இருக்குது. அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடையாது, இது டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுவுமே சென்னையில் தான் இருக்குது, கண்டிப்பாக இங்கேயுமே நீங்கள் படிக்கலாம், சூப்பராக இருக்கும் இந்த காலேஜுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்குது, ஒரு அட்டானமஸ் காலேஜ், இதுலையுமே நீங்கள் போய் படிக்கலாம், ஒரு சூப்பரான காலேஜாக இந்த காலேஜுமே பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருணை இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, அருணை காலேஜ் அங்கே எல்லாருக்கும் தெரியும், ஸோ இதுவுமே ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜாக பார்க்கப்படுது. அடுத்து ஐஎஃப்பிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய விழுப்புரத்தில் இருக்குது, இதுவுமே ஒரு அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கேயுமே நீங்கள் படிக்கலாம், இதுவுமே ஒரு சூப்பரான இன்ஜினியரிங் காலேஜாக பார்க்கப்படுது. அடுத்து மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் அதே விழுப்புரத்தில் தான் இருக்குது, இதுவுமே ஒரு நல்ல காலேஜ் தான், நீங்கள் இங்கேயுமே போய் படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்குது, அதுவுமே ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது, இதுலையுமே நீங்கள் படிக்கலாம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், அவ்வளோவையும் உங்களுக்கு ரொம்ப ஆராய்ந்து போன வருஷத்தின் கட் ஆஃப்லாம் அப்படியே பார்த்து நல்ல கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆன காலேஜ், அது மட்டும் இல்லாமல் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலேஜ், எல்லாத்தையுமே அப்படியே பொறுக்கிட்டு வந்து பயங்கரமாக பல அனலைசிஸ்லாம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த காலேஜே போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நேரத்தில் இன்னுமே பெட்டராக இன்னும் நிறைய கல்லூரிகளை உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த கல்லூரிகளில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா கோர்சஸுமே சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, மெக்கானிக்கல் வரைக்கும் எல்லா கோர்ஸையும் எடுத்தீங்கன்னா இந்த கல்லூரியும் உங்களுக்கு போதும். ஸோ இந்த காலேஜ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை மறந்துடாமல் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கவுன்சிலிங் வரைக்குமே நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தீங்கன்னா இன்னும் கோபியோட உண்மையான வாய்ஸ், உண்மையான டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய் டிடிஜிஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.